ஹலோ ஹாய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்க நெக் ப்ளவுஸ் வந்து எப்படி அட்டாச் பண்ணுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நெக் வந்து எப்படி ப்ளவுஸில் அட்டாச் பண்ணுங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவாக நான் எப்படி போடுறேன், எப்படி அட்டாச் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணி நான் போடுறேங்கிறத நீங்கள் மறக்காமல் நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சாரியோட ப்ளவுஸ் நான் இப்போ எடுத்திருக்கேன். பிங்க் கலர் ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பேக் டிசைன் தான் வந்து நெட் கிளாத் எப்படி அட்டாச் பண்ணுங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். பேக் டிசைன் வந்து எப்படி அட்டாச் பண்ணுங்கிறத நீங்கள் பாருங்கள். இப்போ நான் பிங்க் கலர் ப்ளவுஸ் எடுத்திருக்கனால பிங்க் கலர் வந்து நான் இப்போ நெட் கிளாத்தும் நான் எடுத்துக்கிறேன். பிங்க் கலர் சேமாக நான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அட்டாச் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து ஆஃபாக நான் கட் பண்ணலை, நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்குக்கு ஏற்ற வாக்கில் நெக்கை கட் பண்ணிக்கலாம். நெட் கிளாத்தை நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணலை, நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது மாதிரி பின் ஊசி எடுத்துக்கோங்க. பின் ஊசி எடுத்தோன்னே இப்போ 2 கிளாத்தையும் வந்து அட்டாச் பண்ண மாதிரி நம்ம பின் போட்டுக்கலாம். பாருங்கள், ரொம்ப டைட்டாகவும் போடாமல் கரெக்டாக போடுங்க. நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரியே நீங்கள் இழுத்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. ரொம்ப இழுத்திங்கன்னா வந்து நெட் கிளாத் வந்து டேமேஜ் ஆயிரும். நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க. நான் சென்டர்லேயும் போட்டுடுறேன், பாருங்கள். சைட்லேயும் போட்டுடுறேன். எல்லா பக்கமும் நீங்கள் போட்டுருங்க. அப்போ தான் ஸ்டிச் பண்ணுறதுல நமக்கு ஃபினிஷிங்காக வரும். இப்போ அவ்வளோதான், போட்டாச்சு, பின் பண்ணியாச்சு. இப்போ வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ ஜரி த்ரெட்டு தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ சாரியோட ப்ளவுஸ் வந்து காப்பரு, அதே மாதிரி நம்ம இப்போ காப்பர் ஜரி தான் நான் எடுத்திருக்கேன். ஸ்லோவாகவே போடுங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நெட் கிளாத்தை வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ஸ்லோவாகவே போடுங்க. ஏன்னா 2 கிளாத்தை நம்ம வச்சு நம்ம அட்டாச் பண்ணி நம்ம போட்டுட்ருக்கோம். அதனால் கொஞ்சம் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் போடுறவங்களுக்கு 2 கிளாத்தை வச்சு போடுறது ரொம்ப இதாக இருக்கும். நீங்கள் வந்து நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து போடுறது நம்ம ஃபாஸ்ட்டாக போட்டால் கூட அப்படியே பழகிரும். அவ்வளோதான், இப்போ போட்டாச்சு. மேலே வந்து நெக்குக்கு போட்டுக்கலாம். அப்படியே செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் போடாதீங்க, அப்படியே பொறுமையாகவே போட்டு வாங்க. 3 லைன் வந்து செயின் ஸ்டிச் போடணுன்னு அவசியம் கிடையாது. 1 போட்டாலே போதும். அப்படியே பொறுமையாக போட்டு வாங்க. அப்படியே உங்களுக்கு ஸ்லோவாக தான் காட்டுறேன். அப்படியே பொறுமையாக போட்டுவாங்க. செயின் ஸ்டிச் ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் அப்படியே எண்ணாட்டே போடாமல் அப்படியே வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலேயே அப்படியே போட்டுட்டு வாங்க. எதுக்கோசரம் ஜிக்ஸாக் ஸ்டிச் போடுறோம்னா, இப்போ வந்து நெட் கிளாத் வச்சு நம்ம அட்டாச் பண்ணுறனால இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா நம்ம துணியை கட் பண்ணிடுவோம். நெட் கிளாத்தை வச்சு நம்ம அட்டாச் பண்ணுறனால கொஞ்சம் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லை செயின் ஸ்டிச் மட்டும் போட்டுக்கலாம், எதுக்கு ஜிக்ஸாக் போடணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாதே அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா வந்து நெட் கிளாத் நம்ம அட்டாச் பண்ணுறனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காது. இல்லைனா நெட்டு கட் ஆயிரும். அதனால் ஜிக்ஸாக் போடுறது ரொம்ப நல்லது. அப்படியே பொறுமையாக அதையும் பொறுமையாகவே போடுங்க. ஏன்னா ரொம்ப எரிக்கமாக போட்டிங்கன்னா நெக் வந்து கட் ஆயிரும், நெக்கு வந்து டேமேஜ் ஆயிரும். அப்படியே பொறுமையாகவே போட்டுவாங்க. அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போ நம்ம பின் எடுத்துக்கலாம். சைடில் எல்லா பின்னும் வந்து நம்ம அட்டாச் பண்ணியிருந்தோம், அந்த பின்னை எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து ப்ளவுஸை வந்து சைடில் வந்து டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாதுங்கிறதுக்கோசரம் நம்ம கிளிப் போட்டதே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு வந்து அப்படியே உள்ளே வந்து சென்டரில் கட் பண்ணுறது பதிலாக இப்போ வந்து சைடில் ஃபஸ்ட்டு நெக்கை கட் பண்ணிக்கலாம். நெக் கிளாத்தை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம்.
அப்படியே ஓரமாகவே சைடாகவே கட் பண்ணிட்டு வாங்க. ஃபஸ்ட் டைம் கற்றுக்குறீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பான கத்தி இது மாதிரி எதுவுமே எடுத்துக்காதீங்க. நீங்கள் கட்ரு யூஸ் பண்ணால் கூட அந்தளவுக்கு ஷார்ப்னஸ் இருக்காது. கரெக்டாக நீங்கள் கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கத்தி இது மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணாலும் நம்ம ப்ளவுஸு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அப்படியே ஸ்லோவாகவே கட் பண்ணிட்டு வாங்க. கட்ரு கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப கத்தி எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு கட்ரே வந்து ஈஸியாக இருக்குன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். மேலே நான் கட் பண்ணிட்டேன். இந்த சைடும் நான் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கிளாத்தை விட்டுட்டே கட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் கட் பண்ணுறீங்கன்னா கிளாத்தை விட்டே கட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கூட நம்ம கொஞ்சம் பிசு இருக்குன்னா கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்படியே மேலேயும் கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெட் கிளாத்தை பிடிச்சி கட் பண்ணுங்கள். கீழே இருக்க ப்ளவுஸை கட் பண்ணிட்டோம்னா நமக்கு எதுவுமே பண்ண முடியாது. கொஞ்சம் இழுத்தே கட் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் கிட்டேயே கட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் கற்றுக்குறீங்கன்னா கொஞ்சம் தள்ளியே கட் பண்ணுங்கள். 1/2 இன்ச்சு தள்ளியே கட் பண்ணுங்கள். 1/2 இன்ச்சு தள்ளி கட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் கூட நீங்கள் எக்ஸ்டெண்டாக கூட கட் பண்ணிக்கலாம். பீடு ஒர்க்குனா நமக்கு ஈஸியாக இருக்கும். அது ஃபுல்லாமே கவர் ஆயிரும். அப்படி சைடாகவே கட் பண்ணிவிட்டு வாங்க. கொஞ்சம் பொறுமையாகவே கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கீழே இருக்க ப்ளவுஸு வந்து எந்த இதுவும் இருக்காது. அவ்வளோதான், நான் கட் பண்ணிட்டேன். அதான் இப்போ வந்து சைடில் இருக்கிற வந்து கொஞ்சம் பிசுறு இருக்கனால அதையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். அதான் கட் பண்ணியாச்சு. இப்போ ஓகே தான். இப்போ சென்டரில் இருக்கிற வந்து நெட் கிளாத் அட்டாச் பண்ணோம்ல அதில் வச்சு இப்போ நம்ம நீடியில் அடியில் வச்சு காட்ட போகிறேன். பாருங்கள் நீடியில் வச்சு இப்படிங்க. இப்போ எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, நான் எடுத்துகிட்டு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதான் கட் பண்ணிட்டேன். அப்படியே சைடாக வாங்க. சைடாக வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் கட்டரை வச்சு தான் எல்லாமே நான் யூஸ் பண்ணுறேன். இப்படி பிடிச்சிக்கோங்க. கையை வச்சு நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா தான் நெக்கு வந்து கட் பண்ணாத அளவுக்கு அப்படியே ஓரமாகவே கட் பண்ணிட்டு வரலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கட் பண்ணிட்டிங்கன்னா சைடு ஓரத்தில் வந்துட்டிங்கன்னா அப்படியே சைடாகவே கட் பண்ணிட்டு வந்துடலாம். அப்படியே பொறுமையாக கட் பண்ணுங்கள். அவ்வளோதான். அப்படியே நான் திருப்பிக்கிட்டேன். பேக் சைடு இது திருப்பினதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணிட்டு வாங்க ஓரமாகவே. அவ்வளோதான், கட் பண்ணிட்டேன். ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். இப்போ மேலே மட்டும்தான். அதுவுமே வந்து ப்ளவுஸ் துணி இப்போ நம்ம கட் பண்ணோம்ல அந்த துணி நல்லா இறுக்கமாக மேலே பிடிச்சி கட் பண்ணுங்கள். அப்போ தான் கீழே இருக்க ப்ளவுஸை நம்ம கட் பண்ணிடக்கூடாது. அப்படியே ஓரமாகவே கட் பண்ணிட்டு வாங்க. அப்படியே ஓரமாகவே கட் பண்ணிட்டு வாங்க. அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. பாருங்கள், பேக் சைடில் எந்த இதுவும் இல்லை, அப்படியே நீட்டாக இருக்குது. ஆனாலுமே கொஞ்சம் கொஞ்சம் பிசுறு இருக்குது, அதுக்கும் நான் சொல்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான், பாருங்கள் போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த பிசுறு இருக்கனால சைடில் பிசுறு இருக்குல்ல, அது பிசுறுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதுக்கு மேலேயே செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். சைடு ஓரத்தில் செயின் ஸ்டிச் அப்படியே கொடுத்துட்டே வாங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து இப்போ ஜரி த்ரெட்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன். இல்லை எனக்கு ஜரி த்ரெட்டு வேணாம் அப்படின்னா இப்போ ப்ளவுஸுக்கு வந்து இப்போ ப்ளவுஸு பிங்க் ப்ளவுஸ்னால் நம்ம சாரீ ப்ளவுஸு இப்போ இல்லை க்ரீனு இந்த மாதிரி இதெல்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து த்ரெட்டு சில்க் த்ரெட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சில்க் த்ரெட்டு நான் யூஸ் பண்ணலை, ஜரி தான் நான் யூஸ் பண்ணுறேன். சில்க் த்ரெட்டு நீங்கள் யூஸ் பண்ணாலும் அதுவுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். நீங்கள் அதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலுமே செயின் ஸ்டிச் மட்டும்தான் நீங்கள் கொடுக்க முடியும். இப்போ நான் அதுக்கு மேலேயே ஜிக்ஜாக் ஸ்டிச் கொடுக்க போகிறேன். அதனால் உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆன மாதிரியே இருக்கும். எனக்கு அது மாதிரி தான் டிசைன் வந்திருக்கு.
இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி பிசுறு இருக்குன்னா கூட நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் மட்டும் இப்போ சில்க் த்ரெட் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அங்கே பாருங்கள், இப்போ நான் ஜிக்ஸாட் ஸ்டிச் தான் நான் கொடுக்குறேன். பாருங்கள், உங்களுக்கே தெரியும் முன்னைய விட இப்போ பிசுறு கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. அப்படி லைட்டாக பிசுறு இருக்குன்னா கூட நீங்கள் கட்டரை வச்சு லைட்டாக நீங்கள் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அங்கே பிசுறு இருக்குல்ல, அந்த பிசுரை கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் காட்டினேல அந்த பிசுரை கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அடியில் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். முன்ன இருந்த பிசுருக்கு இதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ நம்ம அவ்வளோதான் போட்டாச்சு. அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா, நெக்குக்கு வந்து நெக் கிளாத்தை வச்சு நம்ம யூஸ் பண்ணோம்ல, அந்த சென்டரில் வந்து இப்போ மார்க்கிங் பண்ணுறத பாருங்கள். இப்போ நம்ம மொபைலில் போட்டிருக்கிற நெக்கில் வந்து எப்படி டிசைன் போட்டிருக்காங்களோ அது மார்க்கிங்கு அரேஞ்சாக மார்க்கிங் பண்ணிக்கோங்க. அரேஞ்சாக அப்படியே சைட்லேயே அப்படியே மார்க்கிங் பண்ணிவிட்டு வாங்க. மார்க்கிங் பண்ணிவிட்டு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஸ்கேலில் எடுத்துகிட்டு சென்டரில் ஃபஸ்ட்டு நீங்கள் கோடு கிழிச்சு அப்படியே இப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெளிவாகவே நான் காட்டுறேன். அப்படியே பொறுமையாக கோடு கிழிச்சிட்டு வாங்க. எப்படி அரேஞ்சாக நான் மார்க்கிங் பண்ணி போட்டிருக்கேன்னா அது மாதிரியே போட்டுக்கோங்க. உங்களுக்கு அரேஞ்சாக ரொம்ப கிட்ட தெரியுதுன்னா இல்லை நீங்கள் 1 இன்ச்சாக கூட நீங்கள் மார்க்கிங் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா நான் ஒரு கட் பீடு வச்சு தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன். அதனால் வந்து நான் கொஞ்சம் கிட்ட நான் அரேஞ்சாக மார்க்கிங் பண்ணியிருக்கேன். இல்லை அரேஞ்சு ரொம்ப கிட்ட தெரியுதுன்னா நீங்கள் 1 இன்ச்சாக கூட நீங்கள் மார்க்கிங் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோஸ் வந்து இந்த பேக் டிசைன், நெக் டிசைன் வந்து எப்படி போடணும், அதே மாதிரி நெக் ஃபுல்லுமே நம்ம டிசைன் போடுறது, ஜர்தோசி ஒர்க் இதெல்லாம் போடுறத வந்து நான் மறக்காமல் அடுத்த வீடியோஸ் போடுறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். எப்படி ஒர்க் போடுறேன், எப்படி ஜர்தோஸில் ஒர்க் போடுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். இந்த ப்ளவுஸில் வந்து ஸ்லீவும் நெட்டில் வச்சு நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம போடணும். அதே மாதிரி நெட் கிளாத்தை வச்சு எப்படி நான் ஸ்லீவ்லேயே நான் அட்டாச் பண்ணி நான் டிசைன் போடுறேன்னு சொல்லிட்டு நான் மறக்காமல் அடுத்த வீடியோஸ் நான் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் மட்டும் வீடியோஸ்க்கு வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோஸ்க்கு வந்து எப்படி வந்து நெட் கிளாத்தை நான் அட்டாச் பண்ணி நான் கரெக்டாக நீட்டாக போட்டேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து இந்த டைலரிங் வந்து மாடல் ப்ளவுஸு இந்த மாதிரி டிசைன் கண்டிப்பாக வரும். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து வீடியோஸாக வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதே மாதிரியே போட்டுகிட்டே வாங்க. நான் அரேஞ்சாக தான் மார்க்கிங் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி வந்து 1 இன்ச்சாக கூட நான் மார்க்கிங் பண்ணிக்கலாம். இது ரொம்ப கிட்ட இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் 1 இன்ச்சாக மார்க்கிங் பண்ணிக்கோங்க. மொபைலில் இப்போ எப்படி பேட்டர்ன் போட்டிருக்காங்களோ அதே மாதிரி தான் நம்ம இப்போ போட்டிருக்கோம். அடுத்த வீடியோஸ் வந்து இதே மாதிரி டிசைனில் எப்படி போடணும் அப்படின்னு சொல்கிறத அடுத்த வீடியோஸில் போடுறேன். கண்டினியூவாக நீங்கள் பாருங்கள். ஓகே, அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.